கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சியோனை குறித்த செய்தி, தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபர் இந்த செய்திகளை கடந்துள்ளோம். தோத்தீரன் தோத்தீரமே, தோத்தீரன் தோத்தீரமே, இயேசு சுவாமிக்கு தோத்தீரமே. தோஷியானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே. தோஷியானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே. பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே. பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து நான் அண்ணலிடம் சொல்லுவேன். அவையிலே நிறைந்து என் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கராபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி, கராபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி, நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைசலார். ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மா பிரைசலார். அக்கா நீங்க கொடுத்த ஒரு அருமையான கிஃப்ட் கிடைச்சது. அதுக்கு இருந்த பர்ஸ் அதை விட பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எங்களுடைய தேவைகள் அறிந்து கொடுத்ததுக்காக நன்றி. காட் பிளஸ் யூ. சரி, நம்ம ஒரு தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சியோன். இந்த சியோன்ல என்ன நம்ம விசேஷமா பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா 4வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். மீகா 4:11. இதுல சியோனை நோக்கி 4 வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. 4 வல்லமைகள். முதல்ல நம்ம பார்க்கிறோம் பிசாசின் ஆவி எப்படி கிருமி. அதை ஏற்கனவே தியானிச்சாச்சு. நாம் தேவனுடைய பிள்ளைகள்னால
பிசாசுனாவி நம்மள கேள்வி செய்யும், நம்ம சீயோனுக்கு போகாதபடி நம்ம தடுக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய ஆலோசனை என்ன நம்ம தியானிச்சாச்சு. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நம்ம பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமை. ஃபர்ஸ்ட் செய்திக்கு ஆதாரமான வசனம் மீகா 4வது அதிகாரம் 12வது வசனம். மீகா 4:12, 11 நான் வாசிக்கிறேன். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதற்கு. எப்படி தீட்டுப்பட்ட சீயோன்? தீட்டுப்பட்டாச்சுன்னா பரலோகம் போக முடியாது, சீயோன் போக முடியாது. ரைட் என்று சொல்லி அநேக ஜாதியார்கள் உனக்கு விரோதமாக கூறியிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியார்கள், அவருடைய யோசனையை உணரார்கள். அவர்கள் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்தில் சேர்ப்பார். சரி, இதான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற காரியம். ஃபர்ஸ்ட், நாம் செய்ய வேண்டிய கடமையில நம்பர் 1 விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, வி தனியாச்சு, சுவாசம் பிரீதிங். இந்த சரீரம் 40 நாள் நம்ம ஆகாரம் சாப்பிடாம இருக்கலாம். பிரதர் சாம் ஜெபத்தரை அவருடைய செய்தியில் சொல்றார். ஒரு லொக்கேஷனுக்கு சொல்றார், அவங்க போயிடுவாராம். அங்க பாட்டு புத்தகம், பைபிள், வெளியில ஒரு பானையில தண்ணி மட்டும் வச்சிருப்பாங்க, நோ ஃபுட். அது ஒரு மலை கீழே இருக்கும். இவரை மாதிரி ஒரு சிலர்கள் இருப்பாங்க, ஆனால் யாரும் வெளியில வர மாட்டாங்க. அங்க தூங்குற கடை இருக்கும், ஜெபம் பண்ணலாம். கரெக்டா 40வது நாள் ஆன உடனே ஒருத்தர் வந்து அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர் அப்படியே அனுப்பிடுவாங்க. அவர் சொல்வார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவர் நம்ம சரீரம் பழகிடும், ரொம்ப லைட்டா இருக்கும், அப்படியே மிதந்துகிட்ட காப்பில் இருக்கும். ஏன்னா மண்டையில ஃபுல்லா ஜபம் துதி இது மட்டும் தான். ஸோ 40 நாள் சாப்பிடாம இருக்கலாம். தண்ணி குடிக்காம நீங்க 2 நாள் தான் இருக்க முடியும், 3வது நாள் உங்க கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. ஆனா இந்த சுவாசம் இல்லாம 2 நிமிஷம் உங்களால் இருக்க முடியாது, பிரெயின் டெத் ஆயிடும். அப்ப விசுவாசத்தை நீங்க பிரிச்சு பார்க்கணும். சுவாசம், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. இந்த விசுவாசத்துல நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா 24வது வசனத்தான் இதான் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். ஒழுவாதபடி உங்களை காக்கும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவர். இந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாத்தான் நமக்கு விரோதமாக எதுவுமே செய்ய முடியும். காரணம், எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவரால இது முடியும், அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த விசுவாசம் நமக்கு இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் நாமத்தின் மேல் விசுவாசம். எதுங்க நாமத்தின் மேல் விசுவாசம்? நமக்கு ஆண்டவர் ஒரு பவர்ஃபுல் நாமத்தை கொடுத்திருக்காரு. இந்த நாமம் எவ்வளவு ஒரு சுப்பீரியரான நாமம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த நாமத்தை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சாதான். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9. ஆதலால் தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக அவை தந்தளி இயேசுவின் நாமத்தினாலே, நாமத்தில் இருக்கிற பவர் அவங்களுக்கு நான் காட்டுறேன். நாமத்தினாலே வானோர் பூதலோத்தோர் பூமியின் கீழோர் முழங்கால் முழங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் அறிக்கை செய்யும். நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு அமெரிக்க பெண், அவளை வந்து வெள்ளை ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அவ ஆப்பிரிக்கால போய் ஆண்டவர் கொடுத்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்போம். அநேகர் அவளை பின்பற்றுவாங்க. அப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல், கொஞ்சம் வயசு பொண்ணு. ஒரு மந்திரவாதி வர்றான். அவன் வந்து, நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்ட்டு, நான் ஒன்று செய்யறேன், இதை உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டை படுக்கிறான். சில மந்திரங்களை சொல்றான். சில மந்திரங்கள் சொன்னா நான் சர்ன்னு ஒரு 10 அடி உயர்த்து போயிட்டான். உயர்த்து போய் அவளை பார்த்து கக்கன்னு சிரிக்கிறான். அவன் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே சொன்ன உடனே பொத்து நக்கத்து கீழே விழுந்து ஓடி போயிட்டான். அடுத்தவன் வரவே இல்லை. ஸோ நம்மளை ஆண்டவர்
வலுவாதபடி காக்கவும் மகிமையான சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாக நிறுத்த வல்லவரமா இருக்கிறவருடைய நாமத்தின் மேல் நமக்கு விசுவாசம் தேவை. அதான் யோவான் 1வது அதிகாரம் 12. அவருடைய நாமத்தில் விசுவாசமாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? நம்பர் 2 நம்ம ஏற்றுக்கொண்டாச்சு. அதனால நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். பிள்ளைகள் அப்படின்னா என்ன ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பொறுப்புக்குள்ள வந்தாச்சு. எனக்கு 2 பேரங்க இருக்காங்க, ஸ்டீவ், ஜெர். 2 பேரையும் என் மக அப்படி கரெக்டா வச்சிருப்பான். இதுதான் சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. அவன் கேட்பானா, ஏம்மா எனக்கு இன்னும் படம் இறக்கவே பட மாட்டேன், உனக்கு போதும், இதுதான் உன்னுடைய டயட். சும்மா இருக்கான், 1 இன்ச்சு ஃபேட் இருக்காது அவனுக்கு. அவனுக்கும் அவ்வளவு கட்டுப்பாடு அவனுடைய சரீரத்தின் மேல. அவன் என்ன ஒரு டைட் ஷெட்யூல் வச்சிருக்கான்னா, 12 hours சாப்பிடக்கூடாது. சாயங்காலம் 7 மணிக்கு உள்ள சாப்பிட்டு முடிச்சு வர அவர். அடுத்து காலையில் 7 மணிக்கு தான் சாப்பிடுவார். அது வேற நோ ஃபுட். இதை எத்தனை பேர் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியாது. அப்ப நம்ம பிள்ளைகள் ஆயாச்சா அவர் பொறுப்படுத்துக்கிறாங்க. உழுவாதபடி காக்கவும் மாசற்ற சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிறுத்த பொறுப்பு அவருக்கு போயிடுச்சு, நமக்கு அது கிடையாது. சரி, இது நம்முடைய விசுவாசம். அடுத்து விசுவாசத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு காரியம், அதான் அடிப்படை. யோவான் 3வது அதிகாரம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் இருந்தானா எல்லாம் முடிச்சிருச்சு. எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கு அவரை தந்தரளி, இவ்வளவு உலகத்தில் அவர் தந்தரளி நித்திய ஜீவனை அடைபிடி. நம்முடைய ஜீவன் எப்ப முடியும் நமக்கு தெரியாது. இந்த ஜீவன் இங்க முடியும் போது கண்கள் நம்ம பரலோகத்தில் திறந்து அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு அந்த வாக்கு தத்தமாக நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். அந்த நித்திய ஜீவன் பெறதுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கணும். யார் மேல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கறதுக்கு 17 வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அப்படின்னா என்ன புரியுதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல் அங்க ஒரு அம்மா இருக்காங்க. சரி, லீலா அம்மாவை எடுத்துக்கோங்களேன், அது ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, இப்ப முடியாது. ஒரு உதாரணத்துக்கு தான். சரி, லீலாமா ரொம்ப கடூரமான அம்மா, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் அதை பத்தி. லீலாமா யாராவது தப்பு பண்ணாங்கன்னா எங்க டாக்டர் 3 பேரை தவிர வேற யாருனாலும் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அது ஹெச்ஆரா இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, டிஸ்மிஸ் பண்றதுக்கு உனக்கு பவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படியே கண்ணில் விளக்கண்ணையை பார்த்துக்கிட்டு இருப்பா ஊத்தி. எவ்வளவு ஒரு சின்ன தப்பு பண்ணானா கெட் அவுட், சீட்டை கிழிச்சிட்டேன் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவா. நான் அவளை தூக்கி விட்டேன். அவள் இந்த ஒரு தப்பு பண்ணா அவள் கண்ணில் சிக்கனா அவளை விடலை. நான் இதுதான் ஆக்கினை தீர்ப்புக்கு. நம்ம செய்கிற பாவத்தை அவர் மன்னிக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார் அவர். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வந்துருச்சு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேர்ந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது அவருடைய மனதில் ஒரு திட்டத்தோடு தான் உண்டு பண்ணுகிறார். இந்த உலகத்தை நான் உண்டாக்குறேன். அப்ப மனித வர்க்கம் ஆதாம் ஏவாளா உண்டு பண்ணுங்க. அந்த இடத்துல சாத்தான் இருப்பான். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன அது ஆச்சரியமா இருக்கும். ஆனா என்னைக்கு மனிதனை உண்டாக்குனாரோ அன்னைக்கு ஒரு ஸ்திரீயின் வித்துல இருந்து தன்னுடைய குமாரனை அனுப்புவேன் பிக்ஸ் பண்ணிட்டாரு. குமாரன் வந்தாரு, நமக்காக பாடுகளை அனுபவிச்சாரு, நம்முடைய பாவத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டார். நம்ம அதை விசுவாசம். அதான் நம்ம கெட்ட போகாம இருக்குது. இது நம்முடைய விசுவாசங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரி, இந்த சாத்தானை குறித்து நீங்க என்ன ஒரு காரியத்தை உங்களை காட்டுறேன், எடுத்துக்கொள்ளாமா. மீகா 4வது அதிகாரம் 11. சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அதை காண வேண்டும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த வசனத்துல ஆண்டோடைய நினைவுகளை பாருங்க. ஆனாலும், அந்த ஆனாலும் சந்தோஷமான ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் பலவீனமான மக்கள். எங்க எப்ப உழவுன்னு அவருக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாவத்தில் விழாதபடி பின்மாற்றத்தை போகாம வந்தாச்சா
சந்தோஷமா இருப்போம். ஆனா ஒரு நாள் கீழே விழுந்தாச்சுன்னா எந்திரிக்கிறது கஷ்டம். ஆனாலுங்கிறது என்ன நமக்கு சொல்லுது அப்படிங்கறத அவங்க காட்டுவாங்க. இதுதான் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆனாலும் அவர்கள் யாரு? அநேக ஜாதியர்கள், சாத்தான் அவருடைய யோசனையை உணராமல் இது என்ன யோசனைங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். யோசனைங்கிறது என்ன? நினைவுகள். அதை குறித்து நம்ம பார்ப்போம். எசாயா 55வது அதிகாரம் 8வது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நினைவு, நம்மளுடைய திங்கிங் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆனா அவருடைய திங்கிங் லாங்கா இருக்கும். என்னுடைய மகா சொல்வார், 7 மாசம் நாங்க கஷ்டப்பட்டோம் இல்ல நான் சொல்றேன். ஆனா 7 மாசத்துல எல்லாத்தையும் செட்டில் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ஆனா என்னுடைய தங்கச்சி ரணிதான ஒருத்தி இருக்கா, பாலிவுட், பெரிய ஒரு விலாசம், வெல் பின்ஸ், வெல் ஹோட்டல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவளுக்கு பையன் பிறந்து, பையனுக்கு பிள்ளை பிறந்து, மருமகன் வந்தாச்சு. இன்னும் அவங்க குடும்பத்தில் பிரிக்காம இருக்காங்க. அங்க உள்ள தலைகள் எல்லாம் நாங்க தான் வச்சிருப்போம், உங்களுக்குள்ள கொடுக்க மாட்டோம், காக்கா பக்காட்டுருக்காங்களா. அவன் சொல்றா, பரவாயில்லாமா, நீங்க சின்ன வயசுலயே பிரிச்சுக்கிட்டீங்க, நாங்க எங்க பிரிச்சது, ஆண்டவர் பாருங்க அதை கொடுத்துட்டோம். அதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அந்த பாடல்கள் வழிய போக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம் இல்லை நான் சொல்லல. ஆனால் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். டிஸ்டன்ஸை காட்டுறாங்க. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி வருது? ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் 89வது அதிகாரத்தை தியானிச்சு செய்தி போட்டாச்சு, யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு. நீங்க எத்தனை அதை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த செய்தியை தியானிச்சு எழுதி முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. இன்கம்ப்ளீட் ஃபீலிங்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லிட்டேன். அதில் அவர் என்ன செய்தார்னு சொன்னேன். தாழ்வடியில் இறங்குறாரு, இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் வச்சிட்டாரு. இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு. ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு வசனம் இருக்கு. அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு கடைசி அதிகாரத்துல, வானத்திலும் பூமி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வசனம் இருந்துச்சு. அது யாரு கார்? ஸ்டெஃபன் கார், தம்பி மகனுடைய கார். அந்த காரை ஆண்டவர் கோட்டிட்டு, இங்க பாரு உனக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்குது, அங்க இருக்குது பாரு, பூமிக்கும் வானத்திற்கும் அதிகாரம். அப்பா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே அதை ஆட் பண்ணிட்டு செய்தி சொல்ல, என்னுடைய தேவையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேங்க, ஏன்னா உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எனக்கு அப்படி ஒரு தேடல் அதான் கொடுக்கிறாரு. இதைத்தான் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் வழிகள். அப்ப இது ஆண்டவர் கொடுக்கிறது எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனத்தை வாசிப்போம். இது 1000 வருட சாட்சிக்குள்ள ஆச்சு. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும், காஞ்சடிக்கு பதிலாக மிருது செடி வைக்கும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையும். இந்த அடையாளத்தை செய்யணும். சரி, இப்ப இதை நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டோடைய வல்லமையை நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு கண்டிஷன் இந்த 55வது அதிகாரத்தில் இருக்கு. அது என்ன கண்டிஷன் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 6வது வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கலே அவரை நோக்கி கூப்பிடு. ஒரு நடந்த சம்பவத்தை பிரதர் சாம் ஜபத்ரி அவர் செய்திருக்கார். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அநேகர் அவர் அவர் மறிக்கும் போதெல்லாம் அவர் உலகத்தில் அவர் தெரியாத யாருமே கிடையாது. ஆனா ஆரம்பத்தில் அவருக்கு மலேசியாவுக்கு ஒரு சபையிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஐயா நீங்க வரணும், நாங்க டிக்கெட் மட்டும் கொடுத்துருவோம், எங்களுக்கு தங்க வைக்கிறதெல்லாம் எங்களால் பராமரிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு,
டிஎஸ்டி பார்த்துருக்கீங்க ரைட். அப்போ சொல்லிக்கோ ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டு. இவர் பெரிய கோடீஸ்வரன் மலேசியாவில் இருக்காரு. இந்த மாதிரி ஊழியக்காரர்களை கூப்பிட்டு வீட்டில் வைப்பார். நீங்கள் அவர்கிட்ட ஃபோனில் பேசுங்க, அவரே வந்து காரில் கூட்டிகிட்டு போவாங்க. கூப்பிட்டோன்னே சாம் ஜபத்ரியா உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர், நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் வரீங்களா, நானே நேராக வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு காரை வந்துட்டார். வந்து அப்படி ஒரு சந்தோஷம் காரில் ஏற்றிட்டு. ஆனால் காரில் ஏறின பிறகுதான் அவருடைய கெட்ட புத்தி தெரிய ஆரம்பிச்சிட்டான். காரில் ஏறிட்டு ஊழியக்காரர்களை திட்டுறாராம். இவருக்கு இவர் ஒரு ஊழியக்காரன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரூம் கொடுத்துருக்காரு. எல்லாம் வாஷ் அடிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு. டைனிங் டேபிள் உட்காந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லாரு நம்ம ஏன்டா வந்தோம் ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஒரு வசவு ஒவ்வொரு ஊழியக்காரையா திட்டிகிட்டே இருக்காரு. இவர் என்ன ஆவியா அவருக்குள்ள இருந்து மனசுக்குள்ளேயே அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிறகு நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்ட்டு அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டார். ஒரு 2 ஹவர்ஸில் சிலர் தேடி வராங்க. ஐயா உங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் ஐசியூவில் வச்சுருக்காங்க, அவர் உங்கள் பேரை தான் சொல்லிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் வந்து அவருக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவரும் மீட்டிங்கை நிப்பாட்டிக்கிட்டு சோறு போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவசரமாக போய் ஐசியூ கொண்டு போயிருக்காங்க. அங்கே உள்ள பெர்மிஷன் கொடுக்கல, இருந்தாலும் டைம் எடுத்துக்காரு. அவரை பார்த்து அந்த பணக்காரன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாராம். அப்படி ஆரம்பித்தார். இவர் ஊழியக்காரில் கனம் பண்ணுற மாதிரி தாழ்த்தி கேவலமாக பண்ணுறாரு. அதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்கத்திலே தேடுங்க, அவர் சமீபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்கன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரை திரும்புகிறார், அவர் அவன் மேல் மனதுருகிற தேவன் நமக்கு இருக்காரு. ஆனால் கடினமான தூஷணமான வார்த்தை அதுவும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப பர்டிகுலராக நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். நான் ஊழியக்காரரை பற்றி பேசினேன்னா எனக்கெல்லாம் டென்ஷன் ஆகிருக்கும். சரி சொல்லக்கூடாதுன்னு நிச்சயிக்கிறதாலும் சொல்கிறேன். நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாஸ்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த ஊழியக்காரருடைய ஒரு ஊழியக்காரர் சொல்லி அவர் ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு, ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு, உங்களை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் எத்தனை வருஷமாக உங்களை தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக நான் மட்டும் பேசியிருக்கேன், நான் பேசணும் தெரியல. ஆனால் இந்த ஊழியக்காரருக்கு எனக்கும் ஒத்தே போகாது. அவருடைய ஆவி வேற, ஏன் ஆவி வேற, எங்களால் ஒத்தே போக முடியாது. அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வர முடியாது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வார்த்தை அவரை பற்றி எதுவுமே நான் தப்பாக பேசலை. அவர் சொன்னார், பரவாயில்ல டாக்டர், ஆனால் சாப்பாடு நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன், அதை நீங்கள் சாப்பிடணும், கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி சாப்பிட, நமக்கு என்ன பிரச்சனை, சாப்பிடணும். இப்போ என்றைக்குமே நீங்கள் பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வல்லமை அவன் மேல், யார் மேல மனம் திரும்புகிற மேல மனதுருவார். அவர் தேவனிடத்துக்கே திரும்ப, அவர் மன்னிக்கிறதுக்கு தயவை கற்று மன்னிக்கிற தேவன்ங்கிற நமக்கு ஒரு கான்செப்ட். சரி, முதல் குறிப்பை நான் உங்களுக்கு விசுவாசம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் வச்சிருக்காரு. வாசிப்போமா? எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறியும், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கேற்ற நினைவுகள். இதாங்க எல்லாருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நேற்று நமக்கு உயிர் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டில் எனக்கு ஒரு சில சாப்பாடு எனக்கு கொடுத்துக்கிறேன். ஒரு பருப்பு வடை செஞ்சு கொடுத்தாங்க. அதை நான் சாப்பிட மாட்டேன், என்னமோ சாப்பிட்டு நைட்டில் நான் பட்ட பாடு. நான் நினைச்சேன் நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. என் மனைவி தடவை கொடுக்குறா, ஜெல்சில் கொடுக்குறா, என்னென்னமோ செய்கிறா. ஏமா 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்ட்டு போய் நான் ஜெபம் பண்ணுற இடத்துல முழங்கால் போட்டு கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாம் முடியல, இருந்தாலும் ஒரு பாவரிக்கை பண்ணிட்டு வந்து உட்காந்து நான் தூங்க மணி 4 ஆயிடுச்சு. தினைக்கும் ஒரு சின்ன சாப்பாடு நான் கரெக்டாக இருக்கேன். காலையில் என்னால் மெசேஜ் கொடுக்க முடியும் பாருங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டு சாப்பாடு, என் மனைவியும் கூட இருக்கா,
எல்லாரும் இருந்தாலும் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இதாங்க நம்முடைய சரீரம், அவ்வளவு பலவீனமான சரீரம். இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா முடிவு. நான் நினைச்சேன் இந்த முடிவு நேரத்தை வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் காலையில் எழுந்திரிக்கும் போது நல்லா இருந்துச்சு. பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நம்முடைய முடிவு என்ன இருக்குன்னா யூதா 23. அதான் நம்முடைய முடிவு. வலுவாதபடி உங்களை காக்கும் மகிமையான சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாக உங்களை கொண்டு போய் நிறுத்த வல்லவராக நம்ம விசுவாசிக்கிறோம். இவருடைய வல்லமை நம்ம ஒரு சில வசனங்கள் மூலமா பார்க்க போறோம். அப்பதான் இது நமக்கு புரியும். எடுத்துக்கணும், ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 11:33. ஆண்டுடைய நினைவுகள், வல்லமை, முடிவை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை இந்த வசனத்தில் பார்க்கணும். அதனால என்ன அர்த்தம்னா ரசிக்கிறாருங்க பவுல்ங்கிறாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பதுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவு ஆழமா இருக்கு. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடா, அவருடைய வழிகள் ஆராயப்படாத. ஏன் உங்க முன்னாடி வச்சிருக்காரு, ஏன் நேற்று என் முடிவா வரல, அதை நம்மளால சொல்லவே முடியாது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரன் யார்? இதெல்லாமே எதை வச்சு பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியத்தை மனதில் வச்சுதான் சொல்றாரு. வாசிப்போமா? ரோமர் 8வது அதிகாரம் 28. ரோமர் 8:28 ரொம்ப ரொம்ப பிடிச்சாசம். அன்றி தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனத்திலே அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இதை நம்ம விசுவாசிக்கணும். எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதல் பேராக்கும்படி தேவன் இவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் குறித்திருக்கார். சாயல் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆழமான காரியம். அவர் இதை பார்த்துட்டு அவர் தலை சுத்திச்சு. ஐயோ, இப்படியா ஆண்டவர் நம்மளை மாத்துறாரு. அவர் சாயலை கொடுத்துட்டு சாத்தாங்கையில கொடுப்பாரா? நோ. அவன் இஷ்டத்தை கொடுவாரா? நோ. சாயலை கொடுத்தாச்சு. யூதா 24 வந்து சேரணும், சான்ஸே கிடையாது. 30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். முன் குறித்தவர் 2000 எனக்கு தெரியாது, என்னை அழைத்திருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் கிடைக்கும், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு உதவும். பட்சத்தை நம்ம சைட்ல இருக்காரு, நம்முடைய சைட்ல இருக்காரு, அது சந்தேகம் இல்லை. சரி, இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். இது ஒரு தனி மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த வசனம் நமக்கு புரியுவதற்கு இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கணும். யோவேல் எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம் 16. யோவேல் 3:16, பக்கம் 1063. யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வகையானதை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, நம்முடைய தேவனுடைய ஒரு வல்லமையை பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து சத்தம் விடுவார், வானமும் பூமியும் அதிரும். வானமும் பூமி, ஆண்டவருடைய பவர், வானமும் பூமி. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலம். ஆனாலுங்கிற ஒரு வார்த்தை தாம் பிள்ளைகளுக்கு வேற மாதிரி, சத்துருக்கு வேற மாதிரி. கர்ச்சிக்கிறது சிங்கம் தான் கர்ச்சிக்கும், அது காட்டுக்கு ராஜா. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமா இருக்கிற நான் உங்கள் தேவனை கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது? நம்ம அந்த பரிசுத்த பர்வதத்துல வலுவாதபடி கொண்டு சேர்க்கும் போது இந்த சாத்தான்லாம் நரி மாதிரி, சிங்கம் மாதிரி இருக்கிறவன்லாம் அலறடிச்சு ஓடியே போயிடுவான். அது பரிசுத்தமா இருக்கும் அந்நியர் இதிலே கடந்து போயிரு. அந்நியர்ங்கிறத இங்க நம்ம பிசாசனை வச்சுக்கிறோம். அந்நியர், ரைட். இதுல
1000 வருட அரசாட்சி அடுத்த வசனம் இருக்குது 21 கடைசியில் பாருங்க, கர்த்தர் சீயோனிலே வாசமா இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாசமா இருக்கிறார், மிக வாசமா இருக்கிறார். நம்மளை வலுவாதபடி கொண்டு வந்து சேர்க்கிறது அவருடைய ஸ்பெஷல் வல்லமை. சரி, கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம். நாம் செய்ய வேண்டிய கடமை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விசுவாசம் இருக்குது. அதில் நம்ம கடைசியாக ஒரு பார்த்த ஒரு மாறுதல் உண்டு பண்ணிக்கிறார். சேஞ்ச். 4வது அதிகாரம் 11. சீயோன் குமார்த்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமாக்கும். அது அவர் செய்கிறார். மாறுதல், சேஞ்ச் உண்டு பண்ணிக்கிறார். இது என்ன வாசிப்போமா? எழுந்து போரடிக்கிறதுக்கு. அவர் எழுந்து போரடிச்ச ஒரு மனிதனை பார்த்துட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போறோம். இவனை பார்த்தா எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுவாங்க. ஐயோ, சபையை கெடுக்க வந்தான் இல்லையா சாமியே அப்படின்னு ஓடுவாங்க. ஆனா அவன் கீழே கிடக்கிறாரு. சவுல், பவுல் கிடையாது, சவுல். மீகா, சரி, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 8வது. இப்ப சவுலுடைய ஆசை என்னன்னா, இவங்களுக்கு என்னடா, நம்ம கர்த்தர் பிதா ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சு செத்தை போயிட்டாங்க, அவனை வச்சுக்கிட்டு சாமி சாமியை கும்பிடுறாங்கன்ட்டு பயங்கரமா சபையை கிடமைப்படுறான். ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அப்போஸ்தலர் 9:4 ஒரு மனிதனை மாற்றுகிறார். சேஞ்ச். வெண்கலமாக மாற்றுகிறார். தரையிலே விழுந்தான். இந்த விழுந்தவனைத்தான் நம்ம பார்க்கிறோம். சீயோன் குமார்த்தியே, 4வது அதிகாரம் நீ எழுந்து போரடி. எழுந்து கீழே தட்டி உள்ள வச்சிருவார். நம்ம பவர்ல எடுத்துருவார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 12வது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் இந்த தன்னோட சத்தத்தை கேட்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்க. இப்படி சொன்ன உடனே லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆகி எந்த சபையை அழிக்கிறதுக்காக வந்தாரோ சபையை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். சபையை எப்படி கட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்தியோகிலும் இக்கோனிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி பவுலை கல்லெறிந்து போதனை செய்து, பவுல் மரித்து போனான் என்று பட்டணத்து இழுத்துட்டு போனேன். செத்து போன நாயமாக இழுத்துட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் ஸ்பெஷல் பவர் கொடுத்தார். உன்னையெல்லாம் அப்படியெல்லாம் கொல்ல முடியாதப்பா, கல்லறிஞ்செல்லாம் கொல்ல முடியாது. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையிலே அவன் எழுந்து பழைய மனுஷனை புதிய மனுஷன் எழுந்து நிற்க வச்சார். இப்ப ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறார். நீ லேசு நினைக்காத, பவுல்ல நீ கல்லறிஞ்சிட்ட நாய மாதிரி இழுத்துட்டு வர்ற, ஆனா அவனுக்கு நான் என்ன பவர் கொடுக்குறேன்னா, சுத்தி சீஷர்கள் நிக்கிறாங்க. அவன் எழுந்து 20 பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். நடக்கிற காரியமாக செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் சாயில நடந்து உள்ள போறாரு. இதுதான் வல்லமை. மறுநாளிலே பர்னபாவும் தெர்பாக்கும் அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கி லேசான காரியமா பவரை கொடுக்கிறார். சீஷராக்கி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கும் என்று சொன்னார்கள். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். இதை நம்ம விசுவாசிக்கணும். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.